இது வந்து வாசிக்கும் போது நீ என்ன வேணாலும் வாசி 1/2 மணி நேரத்தில் யோகிராம் சுரத்குமார்ன்ற பாட்டை வாசிச்சுட்டு அப்புறமா வாசி. எனக்கு 10 நிமிஷம் யோகிராம் சுரத்குமார் வாசிக்கணும், அப்புறம் 20 நிமிஷம் உன் இஷ்டத்துக்கு வாசி. திருவண்ணாமலை கோயிலில் நாதஸ்வரம் கற்றுக்கின்னு வாசிக்கின்னு இருந்தேன். அப்போது பெரிய தேர்லேருந்து சாமி 7ஆம் திருவிழா இறங்கும். அப்போது நாதஸ்வரம் வாசிக்கின்னு இருந்தேன். ஒரு நாள் சாமி அங்கே பெரிய தேராண்ட அங்கே தங்கி இருக்கும்போது, நீ உன்னுடைய நாதஸ்வரத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஆசிரமத்தில் என்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை வந்து வாசியேன், சந்தாகனம் எதிர்பார்க்காம நான் உன்னை நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இருந்தது. சாமி சொன்ன மாதிரி எனக்கு நல்ல வளர்ச்சி, என்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படாத வளர்ச்சி. கலைமாமணி வாங்கினேன், ஜனாதிபதிக்கிட்ட வாசிச்சிருக்கிறேன்.
சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் எனக்கு வயது 73 ஆகுது. சாமியை எனக்கு 10 வயசுலேருந்து தெரியும். 16 வயசு வரைக்கும் நான் திருவண்ணாமலை கோயிலில் நாதஸ்வரம் கற்றுக்கின்னு வாச்சிக்கின்னு இருந்தேன். அப்போது பெரிய தேர்லேருந்து சாமி 7ஆம் திருவிழா இறங்கும். அப்போது நாதஸ்வரம் வாச்சின்னு இருந்தேன். ஒரு நாள் சாமி அங்கே பெரிய தேராண்ட அங்கே தங்கி இருக்கும்போது, நீ உன்னுடைய நாதஸ்வரத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஆசிரமத்தில் என்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை வந்து வாசியேன், சன்மாகானம் எதிர்பார்க்காம நான் உன்னை நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நாதஸ்வரம் கற்றுன்னு இருக்கும்போது ஒரு நாதஸ்வரம் வாங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஒரே வேஷ்டி ஒரே சட்டை போட்டுக்கின்னு இருந்தேன். அப்போது நான் உன்னை நல்லா வைக்கிறேன், நீ வெள்ளிக்கிழமை வந்து இந்த வீட்டில் வந்து வாசி, நல்லா இருப்ப நீ அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி வாசிக்கிற சாமின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் வர சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வர முடியறதில்ல. மாதத்தில் ஒரு நாள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாச்சின்னு இருப்பேன். அப்புறம் கல்யாணம் பண்ண பிற்பாடு அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போய் வாசிப்பேன். அப்புறமா கல்யாணம் பண்ண பிற்பாடு குழந்தை பிறந்து என் பொண்ணு வந்து 8 வயசு ஆச்சு. என் பொண்ணுக்கு நாதஸ்வரம் காத்து கொடுத்தேன். என் பொண்ணு நானும் வெள்ளிக்கிழமை வாசிக்க சொல்லிட்டார். கண்டிப்பாக நீ உன் பொண்ணு வாட்சியே ஆகணும்னு சொல்லிட்டாரு. வாசிக்கும் போது அப்படியே வாசிட்டு இருக்கும்போது சாமிக்கிட்ட அவரே உடுப்பு ஹோட்டல்லேருந்து காப்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, ஆள் விட்டு போண்டா வாங்கி கொடுப்பாரு. அப்படியே அரை மணி நேரம் வாசிக்க சொல்லுவார். எந்த வருஷம்? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே, 25 வருஷத்துக்கு முன்னே. ஏன்னா 25 வயசில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் ஒரு 8 வயசு 33 வயசில் போண்டா வாங்கி கொடுப்பாரு, காப்பி வாங்கி வந்து கொடுப்பாரு. 80ல் இருக்குமா இல்லை 90ல் இருக்குமா இல்லை 2000? 90 அப்படியே இருந்தது. சாமி சொன்ன மாதிரி எனக்கு நல்ல வளர்ச்சி, என்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படாத வளர்ச்சி. கலைமாமணி வாங்கினேன், ஜனாதிபதிக்கிட்ட வாச்சிருக்கிறேன். கைலாய மலையில் அரிருத்ரையாக வந்து ஒருத்தர் நகரத்தார் சொந்த செலவில் இட்டின்னு போய் அரிருத்ரையாக 6 நாளைக்கு கைலாய மலையில் மானசரோட வாசிக்க வச்சார். எல்லாம் சாமி சொன்ன மாதிரியே எனக்கு நான் ஒரு வேஷ்டி ஒரு சட்டையோடு இருந்தேன். அது என் பொண்ணு கல்யாணத்துக்கு சாமி ஆசீர்வாதம் பண்ணார், நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சாமி நல்லா இருக்காங்க. அப்போது 2000 வேஷ்டி 2000 புடவை எடுத்து எங்கள் சமுதாயத்துக்கே கொடுத்தேன். ஆனால் சாமியோட ஆசீர்வாதம் அப்படியே இருந்தது. இங்கே ஆசிரமத்தில் வந்தது. இங்கே ஆசிரமத்தில் வந்த பிற்பாடும் மணின்னு ஒருத்தர் இங்கே நிர்வாகம் மணின்னு இருந்தார். அவர் அப்பப்போ உள்ளே விடமாட்டார். அப்புறம் சாமி சண்டை போட்டு வெள்ளிக்கிழமை நாதஸ்வரம் வாசிக்கிட்டோம் அப்படின்னாரு. அப்படியே வாசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீதிபதி அருணாசலம் வந்தார். அவர் வந்து அவரை கூப்பிட்டு பிச்சாண்டிக்கு எம்மா வேணுமோ பணம் கொடுத்துரு அப்படின்னாரு. அப்புறம் உனக்கு எவ்வளோ வேணும், நிறைய இருக்குது இப்போது, பிச்சைக்காரங்கிட்ட இருக்குது இப்போது அப்படின்னாரு. நிறைய கொடுக்குறாரு சாமி நீதிபதி அப்படின்ட்டு. நான் அவருக்கு சாமிக்கும் நீதிபதிக்கும் ரொம்ப பூரிப்பு. அப்படியே ஒரு காலகட்டத்தில் மாம்பழம் சிவான்னு ஒருத்தர் நாதஸ்வரம் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு பெரிய நாதஸ்வரம் எலிப்சித் ராணிக்கிட்டலாம் வாச்சிருக்கிறாரு. அவங்க பேர பையனுக்கு பேச்சு வராமல் இருந்தது 12 வயசு வரைக்கும். அவர் என்னை கேட்டார், சாமிக்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னேன். சாமிக்கிட்ட சொன்னேன். நான் நெருக்கடியுமாக சாமிக்கிட்ட பேசுவேன். பிச்சாண்டின்னு கூப்பிடுவாங்க, நானும் பேசுவேன், நல்லா பேசுவேன். இதுமாரி பையன் இதுமாரின்னு சொன்னேன். சரி அவங்கள நாதஸ்வரத்தோடு வந்து வாசிக்க சொல்லு என்கிட்ட அப்படின்னாங்க. அவங்க சென்னையிலேருந்து திருப்பதி ஆஸ்தான வித்வானாக இருந்தாங்க. மாம்பழம் எம்கே சிவான் நடராஜன் சொல்லிட்டு அவங்க பேர பையனை வந்து இங்கே இட்டுன்னு வந்து வாய்ச்சாங்க ஒரு 1 மணி நேரம். அப்போது அந்த பையனை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. பேச முடியல. நாக்கில் என்ன எழுதினார் சாமி. எழுதினோடனே இன்னும் நல்லா பேசுவான் போ அப்படின்னாரு. பிச்சாண்டி
நல்லா பேசுவான், போ அப்படின்னாரு. அந்த பையன் இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு மாதம் 50,000-60,000 ரூபாய் வாங்குகிறான். அவருடைய சிறப்பு இன்னும் நிறைய சொல்லணும். நல்ல அம்சமாக இன்றைக்கி எங்கள் பிள்ளை, எங்கள் பொண்ணு கலைமாமணி வாங்கிடுச்சு, எங்கள் மருமகன் வாங்கிட்டான். எங்கள் பிள்ளை வெளிநாடு தான் போகுது, சின்ன பிள்ளை. 2 பிள்ளை, ஒரு பொண்ணு. எல்லாருமே சாமி அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தில், சாமி ஆசீர்வாதத்தில், சாமி ஆசீர்வாதம் தான் நிறைய. எங்கள் குடும்பமே, எங்கள் பேத்தி, எங்கள் பேரை, எங்கள் பேத்திக்கு 2 பேர், எங்கள் பேரனுங்க 2 பேர், எல்லாருமே சுத்தமாக காதில் கேட்குறதுக்கு நல்லா வாசிக்கக்கூடிய அளவுக்கு சாமி எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் சாமியை நம்புகிறவங்கள கை விடுறது கிடையாது. சாமி எல்லோரும் சாமிக்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாரு, நீங்கள் வாங்கிக்கின்னு போங்க. நன்றி, வணக்கம். அப்போலேருந்து வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை எங்கே போனாலும் வெள்ளிக்கிழமை வந்துடுவோம். எங்கள் பெரிய பிள்ளை வந்து வாசிக்கும், எங்கள் சின்ன பிள்ளை வாசிக்கும், எங்கள் பெரிய மருமவோ, எங்கள் சின்ன மருமவோ, எங்கள் பொண்ணு, எங்கள் பேத்தி, பேரன். சாமியோட ஆசீர்வாதத்தில் நான் ஒண்டி தான் சாமி கையில் வச்சுருந்தாங்க. என் பேர் நாதஸ்வரம், டாக்டர் கலைமாமணி, டாக்டர் பிச்சாண்டி. என் பொண்ணு கலைமாமணி சாந்தி, என் மருமவன் செந்தில், எங்கள் பெரிய பையன் கார்த்திகேயன், மருமவன் சாரதா, எங்கள் பேரன் ஆரூரான், இன்னொரு பேரன் நித்யா. சின்ன பையன் வெளிநாடு தான் போயிட்டு வந்துருக்கிறான், அவன் பேர் பாலகணேசன். பாக்யஸ்ரீ, இந்தியா லெவலில் பெரிய நாதஸ்வரம் பாக்யஸ்ரீன்றது சின்ன மருமவன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட பாலகணேசன் பாக்யஸ்ரீ திருவண்ணாமலை போட்டிங்கன்னா வரும். எங்கள் பேத்திங்க அரிணி கனி எல்லாருமே நாதஸ்வரம் சுத்தமாக வாசிப்பாங்க. பிரமாதமாக வாசிக்கிறது அது வேறு, சுத்தமாக காலையில் கேட்குறதுக்கு ஒரு வைப்ரேஷனாக வாசிப்பாங்க. எல்லாம் சாமியோட ஆசீர்வாதம். சாமி பேசுனது சாமி, நான் எப்போ பார்த்தாலும் நான் பிச்சைக்காரன்டா, ஆனால் எனக்கு வந்து நீ எனக்கு எப்படி வந்து காசு இல்லாமல் இப்போ வாசினுக்கிறியோ அதுமாரி நிறைய எனக்கு செய்வாங்கடா, நிறைய செஞ்சு நல்லா பண்ணுவாங்கடா. நான் பிச்சை எடுக்கிறேன், ஆனால் ஆசிரமத்தில் நிறைய பெரிய வரலாறு காணாத அளவுக்கு உயரமுண்டா ஆசிரமம் அப்படின்னு சொல்லி சாமி எதிரிலேயே ஒரு பெரிய சிலையை வச்சு சாமியே அந்த சிலையை, அவர் சிலையை அவரே வளம் வந்தார். அதுதான் ஒரு சிறப்பு. எல்லா மகான்களும் இறந்த பிற்பாடு தான் சிலை வச்சுருக்கிறாங்க. இந்த மகானுக்கு உலகத்தில் எல்லா மகானையும் நான் குறை சொல்லலை, ஆனால் இந்த மகானுக்கு ஒரு உயிரால் இருக்கும்போதே பெரிய நிற்க வச்சு ஒரு சிலையை வச்சு அதுக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு இவரே அந்த சிலைக்கு கலச அபிஷேகம் பண்ணி இவரே வளம் வந்து இருந்தார் ரொம்ப காலமாக. அது வந்து ஒரு யோகிகளே ஒரு சிறப்பு இல்லையா? அது உலகத்தில் அதுமாரி யாருக்கு இருந்ததோ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அதை பார்த்ததில்லை. எல்லோரும் இறந்த பிற்பாடு தான் சிலை வச்சு சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அவர் உயிராக இருக்கும்போதே அவரே வச்சு அவரே கும்பிட்டுக்கிறாரு அந்த சிலையை. அப்படின்னும்போது சாமி பற்றி அவரே கேட்டிருக்காரு, இது வந்து வாசிக்கும் போது நீ என்ன வேணாலும் வாசி, 1/2 மணி நேரத்தில் யோகிராம் சுரத்குமார் என்ற பாட்டை வாசிச்சுட்டு அப்புறமா வாசி. எனக்கு 10 நிமிஷம் யோகிராம் சுரத்குமார் வாசிக்கணும், அப்புறம் 20 நிமிஷம் உன் இஷ்டத்துக்கு வாசி. ராமர் மேலேயே கீர்த்தனை வாசி, அது கூட ராமர் மேலேயே கீர்த்தனை வாசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரியே அவர் எப்போ வந்தாலும் யோகிராம் சுரத்குமார் மேலே 10 நிமிஷம் வாசிச்சுட்டு அதுக்கு மேலே ராமர் மேலே கீர்த்தனை, நீ தயாராதா, குறை ஒன்றும் இல்லை, அதுமாரி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாசிப்பேன். என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால், இங்கே ஆசிரமத்தில் வந்து பிற்பாடு மாதாகி அம்மா வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்போது அவர் சாமியே காப்பி போட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பார். ஒரு நாள் அவர் மேலேயே அவரே ஊற்றிக்கினார். ஊற்றிக்கின்னு அடாடாடா எது பிச்சாண்டி, நான் வேறு காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். என் மேலே ஒரு இது பாசம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், உன் குடும்பத்தில் ஏதோ நாதஸ்வரம் வாய்ச்சா அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குதுடா, அதனால தான் எங்கள் ஆசிரமத்தில் இங்கே வந்து வாசிக்க சொல்கிறேன். நான் ஒரு பிச்சைக்காரன் தான், ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஓஹோன்னு வரும். நீயும் அந்த மங்கள இசை வாசி,
நீ எங்கெங்கே மங்கள இசை வாசிக்கிறியோ அங்கெல்லாம் ஓஹோன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி இன்னைய வரைக்கும் இப்போ கூட ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஒரு முகூர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வயசுக்கு 72 வயசுக்கு நான் எங்கெங்கே வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு வாச்ச, என் பொண்ணுக்கு வாச்ச, என் பேர பொண்ணுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் சில பேர் சாமி சொன்ன மாதிரி என்னுடைய நாதஸ்வர வைப்ரேஷனுக்கு ஒரு அரை மணி நேரம்னாலும் 1 மணி நேரம்னாலும் வந்து உட்காந்து வாசிச்சுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாமே சாமியோட ஆசீர்வாதம் தான். நன்றி, வணக்கம். கூட வாசிக்கிறேன். நீங்களே எத்தனை நாளாக? நான் இப்போ தான் நடுவில் வந்துட்டுருக்கேன். வெள்ளிக்கிழமை அதான் எப்போனா சொல்லுவார். அவர் அண்ணன் வரலன்னா நான் ஒரு வந்து வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆசிரமத்துக்கு வரவங்க எனக்கு சன்மானம் கொடுக்குறாங்க. ஆசிரமத்துக்கு வராங்க இல்லையா, அவங்களும் அவங்கவுங்க 1000 ரூபா 500 ரூபா அதுமாரி கொடுக்குறாங்க. அது சாமியாக பார்த்து அவங்க மனசில் வந்து கொடுக்குறத நான் ஏற்றுக்குவேன். சாமி இங்கே ஆசிரமத்தில் கொடுக்குறது எப்பயுமே அதிகமாக கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு திருப்தியாக நான் வந்து வாசிச்சுட்டு அவங்க கொடுக்குறது திருப்தியாக வாங்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் அப்பா கூடும்போதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தேன். அதுலேருந்து நம்ம நினச்சது சிலது நடந்தது. அதனால் என்னன்னு கேட்டால் சாமிக்கிட்ட நான் சாதாரணமாக பிச்சைக்காரன், என் பேரும் பிச்சாண்டி, நானும் பிச்சைக்காரன் இருந்தவன் கலைமாமணி, டாக்டரு, பிரதமர், ஜனாதிபதி இப்படிலாம் கிட்ட நேரடியெல்லாம் வாட்சி புகழ் பெற்றுட்டேன் சாமியால். என்ன ஒரு ஆசை, சாமி ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசையாக பேராசையான்னு தெரியல, ஒரு பத்மஸ்ரீ வரணும், அதுக்கு முயற்சி பண்ணினுக்கிறேன். அது சாமி ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அவர் தோல் வாசிக்கிறார். உங்கள் பேர் ஐயா? சண்முகம். ஆசிரமத்தில் ஆஸ்தானம் வைத்துவார். சரி, நீங்களா? இல்லை அவர் கூட நான் ஆஸ்தானா தவுள் வாசிக்கிறார். தவுள் வாசிக்கிறது, நாதஸ்வரம், அவர் தவுள். ஒரு நாதஸ்வரம், நான் தவில். சரி, ஒரு செட்டு தான் கூட வந்து யாருன்னா கூப்பிட்டு வந்தாங்க.